ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புரட்டாசி அமாவாசைங்கிறதுனால நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் படையல் போடுறதுக்காக சூப்பராக பாயாசம், அப்புறம் வாழைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் பூசணிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், அப்பளம், பஜ்ஜி, மெதுவடைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியல்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் இலையில போட்டு படைசல் போட்டு அப்புறம் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போயாச்சு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. குலதெய்வம் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்கு. அதனால ஈஸியா நம்மளும் அப்பப்போ போயிட்டு வந்துருவோம். குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு போனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு வரணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு விளக்கு, கற்பூரம், அதுக்கப்புறம் பூ இது மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஐயர் எப்பயாவது தான் வருவாங்க. அதனால நம்ம ஐயர் இல்லாம பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கேத்திட்டு என் ஹஸ்பண்டை சூடம் ஏத்த சொல்லி எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சு. ஆனா என்ன ஒரு டிராபேக்னா கோவில் பூட்டி தான் இருக்கும். நம்ம ஐயர் வரப்ப வந்தோம் அப்படின்னா தான் உள்ள போயிட்டு சாமியெல்லாம் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு பக்கத்துல இருக்க கோவில்ல கும்பிட்டுட்டு இருக்கும் போதே இந்த கோவில லைட் போடுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் திறந்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும். அதுக்கப்புறம் அங்க நின்று திரும்ப சாமி கும்பிட்டு அப்புறம் திருப்தியா மனதார இன்னைக்கு உள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டோம். ஆனா இங்க இருந்தாலுமே நல்லாவே தெரியும். சாமி சூப்பராகவே தெரியும். நல்லா சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா அங்க உட்காந்து இருந்துட்டு திரும்பி கிளம்பிட்டோம். வரும்போது தம்பி என் கூட வந்தான். இப்ப பாப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் அப்படியே டாட்டா பை பை கோயிலுக்கு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.